ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும், உங்களோட கருத்த கமெண்ட்லயும் சொல்லிடுங்க. சரி, இன்னைக்கு சிறகடிக்க சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னா, நேத்தோட கன்டினியூஷன் நடந்துச்சுங்க. ராஜாவும் ராணியும் வந்து ஃப்ரிட்ஜும் டிவியும் கேக்குறாங்க. மனோஜ் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்றாரு. ரோகிணி ஷாக் ஆகிட்டு அவர் மனோஜை தனியா கூப்பிட்டுட்டு போய் பேசுறாங்க. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், உன்னோட பேர் ஸ்பாயில் ஆயிடும், கடையோட பேர் ஸ்பாயில் ஆயிடும், ஷோரூம்க்கு பேர் ஸ்பாயில் ஆயிடும். அதனால வந்து போலீஸ்க்கு போக வேணாம், நம்மளே சரி பண்ணிக்கலாம். இதுக்கு வேற வழி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போலீஸ்க்கு தான் போவேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது ரோகிணி வந்துட்டு மனோஜோட போனை பிடுங்கிட்டு, நான் சொன்னா கேட்க மாட்டியா, போலீஸ்க்கு போனா பொண்ணுங்க சொல்றதுதான் எப்பவுமே ஃபர்ஸ்டா ப்ரியாரிட்டியா எடுத்துப்பாங்க, என்னதான் பண்ணாலும் பசங்க சொல்றது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு அப்ப ஆம்பளைங்களுக்கு நியாயமே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, இத வேற வழியில பார்க்கலாம், இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்க கேட்கறதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து அனுப்பி விடு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அத கேட்டுட்டு மனோஜும் வந்துட்டு இவங்க கிட்ட நான் வந்துட்டு சரி உங்களுக்கு குடுக்குறேன், ஆனா ஒண்ணுதான் குடுப்பேன், டிவி மட்டும் தான் குடுப்பேன், அது சின்ன சைஸ் மட்டும் தான் குடுப்பேன், அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராணி இருந்துட்டு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு 55 இன்ச்சு சைஸ் டிவி தான் வேணும், அதுதானே இருக்கிறதுலே பெருசு, நீங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்வீங்க, எங்களுக்கு அந்த டிவி தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கூட சரி எடுத்துட்டு போங்க அப்படின்னு தலையெழுத்து அப்படின்னு மனோஜ் அடிச்சுக்கிறாரு. ஃப்ரிட்ஜும் வேணும் அப்படின்னு ராணி சொல்றாங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஃப்ரிட்ஜ் அது எதுக்கு, எல்லாம் ஓசிலே வாங்கிடலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, டிவி பார்த்துக்கிட்டே ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிக்கதான் அப்படின்னு ராணி நக்கலா சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ லாயர் வந்து இதெல்லாம் நீங்க குடுக்கலன்னா நான் திரும்பி கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கேஸ்ன்னு சொல்லி தெரி கூட கேட்காம மனோஜ் பயந்துகிட்டு சரி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன் முடிச்ச உடனே சீதாவும் முத்துவும் பேசுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி என் மேலதானே கோபம், நீ ஏன் மீனா கிட்ட பேச மாட்டேன்ற, நான் உன் புருஷனை ஆள் வச்சு அடிச்சிருந்தேன்னா உனக்கு கோபம், என்னால நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது, உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவேன், கோபம்னா கோபக்காரன் தான் நானு, எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசிடுவேன். ஆனா நான் உன் புருஷனை ஆள் வச்சு அடிக்கல, இது நீ நம்புறதும் நம்பலனாலும் இது உன் இஷ்டம். ஆனா என்னால நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க 2 பேரும் ஒரு தாய் வயித்து பிள்ளைங்க, ஒரு ரத்த பாசம் இல்லையா, நீங்க இப்படி பேசாம இருக்கலாமா, நானும் அருணும் நேத்து வந்தவங்க, ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து கூட பிறந்தவங்க, ஒன்னா வளர்ந்தவங்க, நீங்க எங்களுக்காக சண்டை போட்டு பிரியறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்ப சீதா வந்துட்டு அப்ப அவ அடிச்சது மட்டும் பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அப்போ அதனாலதான் நீ பேசாம இருக்கியா, அப்ப சீதா நீதான் என்கிட்ட சொல்லியிருக்கல்ல, மீனா எனக்கு வந்து 2வது அம்மா மாதிரின்னு, அப்ப அம்மா அடிச்சா அப்படிதான் பேசாம இருப்பியா, உன்னை அடிச்சதுக்கு உன்னை விட அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே சீதா வந்துட்டு அப்படியா, அக்காக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதை விட்டுட்டு நான் உன் புருஷனை ஆள் வச்சு அடிச்சிருந்தேனே நீ கோவப்படுற, கோவப்பட தப்பே இல்லை, எல்லார விட உன் புருஷன் முக்கியம் தான், அது உனக்குன்னு இல்லை, எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் அப்படிதான் நினைப்பாங்க, அது தப்பே கிடையாது. ஆனா இதுக்காக நீ மீனா கிட்ட பேசாமலாம் இருக்காத, நீ மீனா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சீதா வந்துட்டு யோசிக்கிறாங்க. சரி, நீ இப்ப நான் உன் புருஷனை ஆள் வச்சு அடிச்சதுனால தானே உன் கோபம், நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன், என் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்புறாரு. திரும்பி 1 செகண்ட் திரும்பி வந்து, இங்க நான் வந்ததோ பேசினதோ நீ உன் புருஷன்கிட்ட சொல்லாத, இது மறைக்கணும்னு நான் சொல்லல, இங்க என்ன தப்பு நடந்திருக்கு, யாரு மேல தப்புன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீ இதை சொல்லாத, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. வேணா நைட் ஆகுது. நைட் எல்லாரும் வந்துட்டு ரோகிணி, மனோஜ், ஸ்ருதி, ரவி எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்து கடையில இருந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி வந்து நீங்க போலீஸ்க்கு போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி நின்னுட்டு போலீஸ்லாம் வேணாம், கடை பேர் கட்டுரும், மனோஜ் பேர் கெட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்க சொல்றதுதான் நம்புவாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, எந்த பொண்ணு சொன்னாலும் உடனே எல்லாம் நம்பிட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்பாங்க, அவங்க கிட்டதான் எந்த ப்ரூஃபும் இல்லையே அப்படின்னு பேசுறாங்க. இருந்தாலும் ரோகிணி எங்க மாட்டிப்பாங்களோன்ற பயத்திலே ரோகிணி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல முத்துவும் மீனாவும் வராங்க. வந்து என்ன இங்க 4 பேர் கூடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லடா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து வந்துட்டு ரவி நீ சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க.
அப்ப ரவி வந்துட்டு சொல்றாங்க, "ஒண்ணும் இல்லடா, இந்த மாரி உங்க கடையில ராஜா, ராணி 2 பேரும் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க கூட காசு திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ஆமாடா, காசு குடுத்துட்டாங்களாடா அவங்க?" அப்படின்னு முத்து வந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ரவி வந்துட்டு, "காசு குடுக்கல. அவங்க திரும்பி பிரச்சனைலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாரி வந்து அவங்க கேஸ் போட்டுருவோம்ன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கேஸ் போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, வக்கீல வச்சுட்டு" அப்படின்னு சொல்றாங்க. என்னது வக்கீல வச்சு மிரட்டிட்டு இருக்காங்களா? ஏன் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பொண்ண அவமானப்படுத்திட்டான், அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் குடுக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னோனே முத்து வந்து சிரிச்சிடுறாரு. "என்னது நீயா? ம் நீ வந்துட்டு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடா. நீ ஏற்கனவே ஒரு பயந்தவன். உன்ன போய் அந்த மாரி ஒரு பொண்ணு சொல்றான்னா, அது பெரிய விஷயம் தான்டா" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே ரோகிணி வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. சரி, இத இப்படியே விட்டா என்ன பண்ணுது? அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, போலீஸ்க்கு போகலாம்ல அப்படின்னா, அதுதான் வேணான்னு சொல்றாங்க 2 பேரும். இந்த மாரி ஷோரூம் பேர் கெட்டுடும், தன்னோட பேர் கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரவி வந்துட்டு, "இதுக்கு எதனா ஒரு ஐடியா குடுறா" அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்கறாங்க. அது முத்து வந்துட்டு, "நீ கேட்கிற, அவன் கேட்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மனோஜ் வந்துட்டு, "நீங்க யாரும் சொல்ல வேணாம். எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து, "என்ன ஐடியா?" அப்படின்னு கேட்டாக்கா, ராஜா எப்படி அவன் பொண்டாட்டிய அபியூஸ் பண்ணன்னு என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தானோ, அதே மாதிரி ராஜா மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னா, ரோகிணி அபியூஸ் பண்ண வந்தான்னு அப்படின்னு சொன்னோனே எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்னன்னா ரோகிணி, ஸ்ருதி, மீனா எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்ப முத்து வந்துட்டு, பொம்பளைங்கலாம் இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்கமா பேசிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, ரோகிணி கிட்ட மனோஜ், "ஓகே தானே ரோகிணி?" அப்படின்னு கேட்கிறாரு. ரோகிணி கோபமா போறாங்க. போகும்போது மனோஜ் கைய பிடிச்சுட்டு, "என்ன ரோகிணி?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா? இந்த மாரியா யோசிப்ப?" அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி இருந்துட்டு, "இனிமே நீ வந்து கம்ப்ளைண்ட் குடுப்பியோ, என்ன குடுப்பியோ அந்த மாரி பண்ணிக்கோ. என்ன இதுல இழுக்காத. கேவலமான ஐடியாவா இருக்கு உன்னோட ஐடியா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, "பார்லர் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் சொல்லல. உனக்கு படிச்சிருக்கியா? அறிவே இல்லையாடா உனக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, "சரி அவங்களுக்கு பணம் எல்லாம் குடுத்தீங்கல்ல, எப்படி குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பேங்க்ல இருந்து தான் டிரான்சாக்ஷன் பண்ணோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "பேங்க்ல இருந்து குடுத்தீங்களா? இதுவே நீங்க தப்பு பண்ணீங்கன்றதுக்கு ஆதாரமா அவங்க வந்து அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டிருவாங்கல்ல. உங்கள யார் பேங்க்ல குடுக்க சொன்னது?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "என்னன்னா என் பொண்டாட்டிக்கு இருக்கிற அறிவு கூட உங்க 2 பேருக்கும் இல்லையே! படிச்ச உனக்கு இல்லையாடா?" அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. "சரி இப்ப ஐடியா சொல்லுங்க" அப்படின்ற மாரி ஆ மனோஜ் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் வந்துட்டு, ஆ முத்து வந்துட்டு, "சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அவங்க வரும்போது ஒரு கேமரா ரெடி பண்ணி வச்சுட்டு, அவங்க வரும்போது அவங்கள உசுப்பேத்தி, அவங்க தப்பு பண்ணாங்க, நீங்க தப்பு பண்ணல, அவங்க தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாங்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அத காட்டி அவங்க வந்துட்டு கடை வாசப்படி ஏற முடியாம பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இது நல்ல ஐடியாவே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மீனா கிட்ட சொல்றாரு, "இவ இவனுக்கு ஐடியா யோசிச்சப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த அருண் கதைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நான்" அப்படின்னு சொல்றாங்க. "மொத தடவ இவனுக்கு ஐடியா யோசிக்க போய் எனக்கு ஐடியா கிடைச்சிருக்கு" அப்படின்னு முத்து சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. மீனா, "என்னங்க அது?" அப்படின்னு கேட்க, "நாளைக்கு தெரியும் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. காலை விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே போலீஸ்காரங்க அவங்க டிராபிக் போலீஸ்ன்றனால அவரு ரோட்ல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. முத்து கார விட்டு இறங்கி போயிட்டு இந்த மாரி பேசுறாரு. "உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி சகுனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என் மேல கோபம் இருந்தா நீ என்கிட்ட டைரக்ட்டா காட்ட வேண்டியதுதானே? ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் செல்வத்த கிட்ட காட்டினேன்" அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, "செல்வாவோட கூட வந்தவன் எனக்கு லஞ்சம் குடுக்க பார்த்தான். அதனால தான் நான் வார்ன் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அத விடு. இப்ப நடுவுல ரோட்ல 3 பேர் உன்ன அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து காப்பாத்துனேன். ஆனா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அதுக்கு கூட சரி பரவால்ல அப்படின்னு விட்டுட்டு, ஆனா சீதா கிட்ட போய் நான் தான் ஆள் வச்சு அடிச்சேன்னு சொல்லியிருக்க" அப்படின்னு சொல்றாரு. "இந்த மாதிரி எதுக்கு சகுனி வேலை பார்த்துட்டு இருக்க? இது வந்துட்டு இப்ப மீனா என் மேல இருந்தா அத என்கிட்ட டைரக்ட்டா காட்டு. இத ஏன் நீ சீதா கிட்ட சொல்லி சீதா மீனா கிட்ட சண்டை போட்டு இப்ப 2 பேரும் பேசாம இருக்கிறது, பிரிச்சு விடுற வேலைய ஏன் பார்த்துட்டு இருக்க? சகுனி வேலையெல்லாம் பார்க்காத" அப்படின்னு சொல்லும்போது, அருண் சிரிச்சுக்கிட்டு, "அப்ப நான் என்ன பர்ப்பஸா பண்ணேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, "உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த 3 பேரு என் ஆளுங்க இல்லன்றது உனக்கு தெரியும் தானே?" அப்படின்னு சொல்லும்போது, அருண் சொல்றாரு, "அவங்க 3 பேர் உன் ஆளுங்க இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப அவங்கள நான் அவங்க கிட்ட இருந்து உன்ன நான் தானே காப்பாத்துனேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ நீ யார்றா என்ன காப்பாத்துறதுக்கு? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அவங்க 3 பேர் உன் ஆளுங்க இல்லன்றதும் எனக்கு தெரியும். நான் ஏன் தெரியுமா சீதா கிட்ட போய் அப்படி சொன்னேன்? உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்க சீதாவுக்கு உன்னை வெறுக்கணும். அதனாலதான் உன் மேல வெறுப்ப ஏற்படுத்துற மாதிரி நான் போய் சொன்னேன். இப்ப சீதா உன்னை வெறுத்துட்டா பாத்தியா? இதுதானே போலீஸ் மூளை.
எங்க அடிச்சா எப்படி விழும்னு எனக்கு தெரியும். நீ படிக்காதவ, உனக்கு கை மட்டும் தான் பேசும். ஆனா எனக்கு போலீஸ் மூளை எப்படி யூஸ் பண்ணி குடும்பத்த பிரிக்கணும்னு தெரியும். அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லிட்டு இருக்கும்போது முத்து சிரிக்கிறாரு. இப்போ நிஜமாலுமே உன்ன நான் தானே ஆள் வச்சு அடிச்சேன்னு சொல்ற. ஆனா இப்போ நிஜமாலுமே உன்ன அடிக்க ஆள கூட்டு வந்திருக்கேன். ஆனா இவங்கள பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, வா இப்ப நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீதாவும், மீனாவும் என்ட்ரி ஆகுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுதுங்க. உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு எப்படி போகும்ன்னு சொல்லிட்டு. நாளைக்கு சீரியல் எபிசோட பார்த்துட்டு ரிவ்யூ ஸ்டோரி போடுறேன். அதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.